ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா? இல்ல அம்மா வந்து சில ஒரு வருஷம் நகைலாம் வச்சிருந்தாங்க. சரி சரி இப்ப காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நகைக்கு மேல காசு கேட்கலான்னு போனாங்க. போனா வந்துட்டு அந்த நகையை முழுக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருக்கேன். ஓ இதுதான் உன் விஷயமா? எனக்கு தெரிஞ்சு கொளத்தூர்ல கோல்டு ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி முழுகி போற நகையோ நம்மளால மூட்ட முடியாத நகையோ அவங்களே நம்ம கால் பண்ண அவங்களே வீட்டுக்கு வந்து அந்த நகையை மீட்டு அவங்க பேங்க்ல வச்சு அதுக்கான கம்மி இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, நம்ம அங்க போனா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி நாங்க 2 பேரும் போன இடம் தான் கொளத்தூர் கோல்டு ஃபைனான்ஸ். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. அம்மா கொஞ்சம் நகைலாம் வச்சிருக்காங்க, அது முழுகிற மாதிரி இருக்கு. அதை மீட்டு வந்து இங்க வைக்க முடியும்? தாராளமாக அடகு வைக்கலாம் மேடம். ஓகே. எங்கே வச்சிருக்கீங்க மேடம்? தெரியல சார், அம்மாவை தான் கேட்கணும். ஓகே, நீங்கள் எங்கே வச்சிருந்தாலும் பரவாயில்ல. அது பான் புரோக்கரு, ஃபினான்ஸ் செக்டர், ப்ரைவேட் ஃபினான்ஸு, பேங்க்கு எங்கே வச்சிருந்தாலும் நான் பண்ணி தருவேன். இது 916 நார்மலாக மேடம்? லேட்டஸ்ட்டாக தஜ்வல் தான் சார், 916 தான் எல்லாமே 916. இப்போ இதில் க்ளோசிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,18,000 போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே 916 இருந்ததுன்னா அதை மூட்டி எடுத்து வந்து நாங்கள் எங்களோட பியூரிட்டி மிஷினில் செக் பண்ணிப்போம். அதோட குவாலிட்டி 916 இருந்ததுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து 1,40,000 வரும். அது நம்ம ஜுவல்ல பார்த்து டெஸ்டிங் பார்த்து தான் சொல்லுவோம். இது எப்படி சார் ப்ராசஸ் பண்ணுறது? இப்போ உங்கள் கூடயே எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் கூட வருவார். ஓகே. அது ஆன்லைனாக இருந்ததுன்னா அங்கேயே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் ஆன்லைன்லேயே கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இல்லை கேஷ் தான் கட்டணும்னா கேஷ் எடுத்து வந்து கட்டுவார். கட்டி முடிச்சுட்டு ஜுவல்லை எடுத்துகிட்டு உங்களை கூடயே கூப்பிட்டு வருவார். இது எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. நாங்களே ஆள் அமைச்சு வச்சுருவோம். உங்கள் நகை செக் பண்ணதில் இது பியூரிட்டி 916 தான். இதில் வந்து நாங்கள் கட்டினது போக ப்ராசஸிங் சார்ஜ் போக உங்கள் கைக்கு 1,20,000 வரும். ஓகே ஓகேங்களா? இது கேஷாக வேணுமா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்? இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிடுங்க சார், அதான் சேஃப்டியாக இருக்கும். ஓகே மேடம், உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கேன். ஓகே சார். சார் பேமெண்ட் வந்துச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மேடம். நல்ல வேலை பேமா, எப்படியும் அங்கே முழுகிற நகையை நம்ம இங்கே வந்து மீட்டுட்டோம். பரவாயில்ல. அதான் இனிமேல் அம்மா கிட்ட சொல்லு சரியா? நம்ம குளத்துல இருக்க கோல்டு ஃபைனான்ஸ்ல வைக்க சொல்லு எதுவாக இருந்தாலும். ஓகே ஓகே. நீங்களுமே உங்க நகையை சேட்டு கடையிலையோ பேங்க்லயோ மூட்ட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா கொளத்தூர்ல இருக்க கோல்டு ஃபைனான்ஸ்க்கு போங்க. உங்க ஜுவல்ல திரும்ப மீட்டு அதுக்கேற்ற லாபத்தையே கொடுத்துருவாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டியிலையுமே வாங்கிக்கலாம். மேற்கொண்டு பணமும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட பிரான்ச்சஸ் சென்னை கொளத்தூர்ல மட்டும் இல்லைங்க, முகப்பேர்லயுமே இருக்கு.